Welcome to Max நேரம் 11th standard Max chapter 10 example 10.24 question பாருங்க if y equal to tan inverse of 1 plus x by 1 minus x find y dash னு கேட்டிருக்காங்க டிஃபரன்ஸ் பண்ணிருக்காங்க இங்க dy by dx பதிலா நம்மளுக்கு y dash னு கேட்டிருக்காங்க அத நீங்க எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் ஆனா இங்க பாருங்க இந்த மெத்தட் பார்த்தாலே நமக்கு எப்படி தெரியுதுன்னா சப்ஸ்டிட்யூட் ஏதாவது இப்படியே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போ நம்ம சப்ஸ்டிட்யூஷன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதாவது நம்ம லெட் நம்மளா ஒரு வேல்யூவை எடுத்து அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதுக்கப்புறம் போடலாம் ஓகேவா சொல்யூஷன் பார்ப்போமா லெட் என்ன கொடுத்துருக்காங்க tan inverse of 1 plus x by 1 minus x கொடுத்துருக்காங்கல்ல அப்போ y equal to அவங்க சாரி லெட் எக்ஸ் நம்ம முதல் எக்ஸ் அவங்க எடுத்துப்போம் எக்ஸ் எப்படி இல்லைன்னா எக்ஸ் ஈக்குவல் டு டேன் டீட்டான்னு எழுதலாமா லெட் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் டீட்டா எடுத்தனா நம்மளுக்கு டீட்டா மட்டும் எடுத்தனா இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு ஆகுமா எக்ஸ் ஈக்குவல் டு டேன் டீட்டானா டீட்டா இப்படியே வச்சுட்டு இந்த சைடு வச்சுன்னா என்ன ஆகும் டீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இதையும் நம்ம எடுத்து வச்சுக்குவோம் ஓகேவா இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம் y ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிறதுலாம் டேன் டீட்டா போடுவோம் ஓகே டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 plus x என்னது tan theta நான் சொல்லிருக்கல by 1 minus tan theta அப்படி எழுதலாமா ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க ரொம்ப ஈஸி தான் இது ஸ்டெப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணா ரொம்ப ஈஸி இப்போ நம்மளுக்கு வேல்யூ தெரியும் tan 45 ஓகே tan 45 சொல்லலாம் இல்லைன்னா tan pi by 4 வேல்யூ வந்து 1 நம்மளுக்கு தெரியும் ஓகேவா அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம் இந்த tan 45 சொல்லலாம் இல்ல tan pi by 4 equal to 1 னு தெரியும் அப்போ நம்ம இங்க 1 இருக்கிறதுல என்ன போடலாம் நம்ம tan pi by 4 plus tan theta by 1 இருக்கிறதுல tan pi by 4 minus tan theta இத பாருங்க நம்மளுக்கு ஃபார்முலாஸ் மாதிரி ஒரு ஃபார்முலாஸ் கிடைக்கும் trigonometry ஃபார்முலா காம்பவுண்ட் ஃபார்முலா கிடைக்கும் அது எப்படின்னா tan A plus tan B ஓகே சாரிம்மா இங்க மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் இங்க வந்து நம்ம 1 னே போட்டுப்போம் அப்போ நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் 1 minus ஓகேவா அப்போ tan pi by 4 plus அதாவது tan A plus tan B by 1 minus இங்க 1 னு போட்டுக்கலாம் இந்த 1 வேல்யூவை நம்ம எப்படி எழுதலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல சொல்றேன் பாருங்க tan inverse of tan pi by 4 இது 1 வேல்யூவே இந்த 1 வேல்யூவை தான் நம்ம இப்படி எழுதிக்க நானு plus tan theta ஓகே by இந்த 1 என்ன சொல்றேன் நானு tan pi by 4 இங்க நீங்க 1 வந்து into 1 minus 1 tan theta இந்த 1 வேல்யூ நம்ம எழுதிக்கலாம் அப்ப 1 minus 1 வேல்யூ எப்படி எழுதிக்கலாம் tan pi by 4 into tan theta ஓகேவா இப்போ இத பாருங்க இது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா ஃபார்முலா பாருங்க காம்பவுண்ட் ஃபார்முலா trigonometry காம்பவுண்ட் ஃபார்முலால வரும் பாருங்க tan A plus B இது எப்படி எழுதலாம் tan A plus tan B by 1 minus tan A tan B இந்த ஃபார்முலா பார்த்துப்பீங்க trigonometryல இருக்கு அதை தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் tan A plus B equal to tan A plus tan B by 1 minus tan A tan B இத பாருங்க அந்த மெத்தட்ல இருக்கு பாருங்க இங்க 1 க்கு பதிலா என்னது 5 by 4 எடுத்து எழுதிக்க அப்போ 1 plus இருக்கிறதுல 1 இருக்கிறதுல tan 5 by 4 plus tan theta அப்ப இது A இது B by 1 minus A into B அதுதான் tan A tan B இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்ப இங்க A வேல்யூ என்னது 5 by 4 B வேல்யூ என்னது theta B வேல்யூ என்னது theta A வேல்யூ வந்து 5 by 4 B வேல்யூ theta ஓகேவா கிளியராமா இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ அப்போ tan இங்க y வேல்யூ தான் இருக்கு y equal to tan inverse இது எப்படி எழுதலாம் tan A plus B 5 by 4 plus B வேல்யூ என்ன theta இப்போ பாருங்க இந்த tan inverse tan கேன்சல் ஆயிடுச்சுன்னா y equal to வெறும் நம்மளுக்கு 5 by 4 plus theta
இப்பதான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. இது வரைக்கும் ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலாவும் லெட்டு சப்ஸ்டியூட்டு அதெல்லாம் போட்டு நம்ம y வேல்யூவை கொண்டு வந்துக்கோம். இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம தீட்டா π/4 தீட்டாவை நம்ம இதே கூட நீங்க இன்னும் எழுதலாம். y = π/4 பிளஸ் தீட்டா வேல்யூ என்ன சொல்லிருக்கேன் நானு? x = tan θனா தீட்டா = tan inverse of x ல அதை எடுத்து எழுதும். ஓகே, இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு திருப்பி இங்க எடுத்து எழுதுன பாருங்க. y = π/4 பிளஸ் tan inverse of x னுக்கு. கிளியர்? இப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. இதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் பண்ண போறோம். எப்படின்னா ரொம்ப சிம்பிள்னா நம்மளுக்கு இங்க y இருக்குனால இங்க y dash கேட்டனால y dashனே போட்டுக்கலாம். இல்ல dy/dx போடலாம். ஈக்குவல் டு π/4ன்றது கான்ஸ்டன்ட். அது டிஃபரன்ஸ் பண்ணா நம்மளுக்கு 0 ஆயிடுது. கிளியர்? பிளஸ் tan inverse of x டிஃபரன்ஸ் பண்ணா நம்மளுக்கு என்னது? 1/1 plus x²ன்றது ஃபார்முலா தெரியும். ஓகேவா? அதை தான் நம்ம டிஃபரன்ஸ் பண்ணும்போது இதை டிஃபரன்ஸ் பண்ணா நம்மளுக்கு tan inverse of x டிஃபரன்ஸ் பண்ணா நம்மளுக்கு 1/1 plus x² தெரியும் ஃபார்முலா. அதை எடுத்து போட போறோம். 1/1 plus x². கிளியர்? therefore y dash equal to 1/1 plus x². y dash equal to 1/1 plus x². எல்லாருக்கும் புரிய நினைக்கிறேன். ஒண்ணுமே இல்லாம சிம்பிள் கொடுத்திருக்க வேல்யூல நம்ம முதல்ல let x = tan θ θ = tan inverse of x அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி tan a plus b ஃபார்முலா கொண்டு வந்துட்டு அந்த ஃபார்முலாவை y சிம்பிளா போட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு θ வேல்யூ திருப்பி சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபைனலா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது tan inverse of x உடைய ஃபார்முலா 1/1 plus x² கண்டுபிடிச்சோம். அப்போ therefore y dash equal to நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 1/1 plus x². Clear students? Thank you students.